மல்லி. மல்லி இங்கே என்ன பண்ண தெரியாமல் திக்கு முக்காடு நிற்கிறாங்க. லாயர் வேறு விஜய் சார் வெளியே கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் அவர் வெளியே கொண்டு வரணுன்னா நிறைய செலவாகும்னு சொல்லிட்டாரு. இப்போ நாம் அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறோம், என்ன பண்ணுறது தெரியுமா? மல்லி பயங்கரமாக புலம்புறாங்க. அன்னப்பூர்ணியோ அதான் போல் எனக்கும் ஒன்றும் புரியல, இந்த லாயர் சொல்கிறத பார்த்தா எக்கச்சக்கமாக செலவாகும் போலுக்கு. அதுக்காக விஜய் தம்பி வெளியே கொண்டு வராமல் இருக்கவும் முடியாது. விஜய் தம்பி கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகணும் புள்ள. பாவம் அந்த புள்ள வீட்டில் ராஜா மாதிரி இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி ஜெயிலில் போயிட்டு உட்கார வச்சுருக்காங்க. அதுவும் கூட இப்போ அந்த அக்காவே அவருக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணால் பாவம் அந்த புள்ள என்ன பண்ண முடியும்? அதான் பெரியம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாவம் பெரியம்மா அவர் இப்போது என் மேலேயும் கோவத்தில் இருக்கார். ஏன்னா நான் தான் அவங்க அக்காவை பற்றி தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு ராஜேஸ்வரி விஜயை நல்லாவே நம்ப வச்சுருக்கா. அதனால் அவர் இப்போது என் மேலேயும் கோவமாக இருக்கார். எனக்கு அவரை போய் பார்த்து பேசணும் போல தோணுது பெரியம்மா. ஆனால் போனால் கண்டிப்பாக விஜய் என்னை புரிஞ்சுக்க மாட்டார். என் அக்காவே தப்பாக பேசுகிறா நீன்னு அப்படின்னு என் மேலே கண்டிப்பாக கோவம் தான் பெரியப்படுவார். அதனால தான் நான் அவரை போய் பார்க்கவும் போகல. என்ன பெரியமா பண்ணுறது இப்போது? ஆனால் அதுக்காக அவர் அப்படியே விட்டுற முடியுமா? நாமளும் அப்படியே அவர் விட்டுட்டோம். அவர் என்னத்துக்கு அவர் பெரியமா? அவர் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் பெரியமா. என்ன பெரியமா பண்ணுறது? இங்கே பாரு புள்ள, அந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்து தான் புள்ள இருப்பார். இங்கே யார் தப்பு பண்ணுறா, யார் கரெக்டாக இருக்கான்னு அந்த கடவுளுக்கு எல்லாமே தெரியும் புள்ள. அப்படி இருக்கும்போது கடவுள் ஒன்றும் விஜயை அப்படியே விட்டுற மாட்டார் புள்ள. நீ எதுக்கும் பயப்படாத புள்ள. கண்டிப்பாக கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் விஜயை வெளியே கொண்டு வருவார். நீ வேணால் பார்த்துட்டே இருறேன் அப்படின்னு பேசுகிறாங்க. இல்லை பெரியமா, எனக்கு அந்த நம்பிக்கையே போச்சு பெரியமா. ஏன்னா அந்த ராஜேஸ்வரி நாம் நினச்ச மாதிரி சாதாரண ஆளே இல்லை பெரியமா. அவள் இவ்வளோ பெரிய ஒரு மோசக்காரியாக இருப்பான்னு சத்தியமாக நான் நினைக்கல. கூட போன தம்பியை பழிவாங்கிறதுக்கு இவ்வளோ திட்டம் போட்டு ஜெயிலுக்கு அமுச்சு சொத்தெல்லாம் அவகிறதுக்கு பத்திரத்தில் கையெழுத்துலாம் வாங்கி வச்சுருக்கா. விஜய்க்கே நிலமை அப்படின்னா நம்மளெல்லாம் அவள் சும்மா விடுவாளா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே பாரு புள்ள, உனக்கு என்ன இப்போது விஜய் தம்பி வெளியே கொண்டு வரணும் அவ்வளோதானே? இரு, நான் இப்போ கிளம்பி வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயினா அந்த ராஜேஸ்வரிகிட்ட எனக்கு ஒரு சின்ன வேலை ஆக வேண்டியது இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு அவளை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. ஐயோ பெரியமா வேணாம், நீங்கள் அங்கெல்லாம் போகாதீங்க. இப்போ தானே சொன்னேன், கூட போன தம்பியவே அவள் இப்படிலாம் பழி வாங்குறா. நீங்கள் மட்டும் வீட்டுக்கு போனீங்கன்னா அவள் சும்மா இருப்பா நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமா, எனக்கு ஏற்கனவே அது மாதிரி சந்தேகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஓரமாக தான் போயிருக்கீங்க காரில். அப்படி இருக்கும்போது உங்களை காரை விட்டு ஏற்றி கொல்ல பார்த்துருக்கா. அப்படியாப்பட்டவ நீங்கள் மட்டும் வீட்டுக்கு போய் அவள்கிட்ட சண்டை போட்டிங்கன்னா அவள் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? வேணாம் பெரியமா, தயவு செஞ்சு வேணாம். எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். நீங்களும் போய் இந்த ராஜேஸ்வரிட்ட மோதி தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்காதீங்க பெரியமா. இங்கே பரப்புள்ள நாரதர் கழகம் நன்மையில் தான் முடியும். அது மாதிரி தான் உங்கள் பெரியமாவும் சொல்கிறது புரியுதா? நான் போய் அவளை என்ன பண்ணுற மட்டும் பாரு அப்படின்னு அன்னப்பூர்ணி ரொம்ப வேகனமாக இருந்து கிளம்பி போகிறாங்க. மல்லி பின்னாடியே பெரியமா நான் சொல்கிறத கேளுங்க பெரியமா அப்படின்னு மல்லியும் பின்னாடியே போகிறாங்க. அன்னப்பூர்ணி செம்ம கோத்துற போகிறாங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி இந்தளவுக்கு மோசமெல்லாம் இருக்காரு, கூட போ தம்பியை பழி வாங்குறதுல அவளுக்கு அப்படின்னு சந்தோஷம் அப்படின்னு அன்னப்பூர்ணி வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா வீட்டில் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் செம சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் விஜய்கிட்ட எப்படியோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பத்திரத்தில் கையெழுத்தை வாங்கியாச்சு. இனி விஜய் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறது ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனியாக மாறப்போகுது. அதுக்கப்புறம் விஜயோடைய எல்லா சொத்தும் என் பேருக்கு வந்துடும். விஜய் வெளியே வரும்போது ஒன்றும் இல்லாத ஒரு சாதாரண மனுஷனாக வெளியே வருவான். அதுக்கப்புறம் இந்த அக்கா சொல்கிறது மட்டும்தான் அவனுக்கு மந்திரமாக தெரியும். அக்கா பேச்சை கேட்டுட்டு என் கூட எனக்கு கீழே இருப்பான். அப்புறம் நான் தான் எல்லாமே, நான் வைக்கிறது தான் சட்டம். நான் யார் கை கட்டணும் விஜய் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். இந்த மல்லி இதுக்கப்புறம் இந்த வீட்டிலே இருக்க முடியாது அப்படின்னு ராஜி பயங்கர கனவோட ஜாலியாக உட்காந்துருக்காங்க. அன்னப்பண்ணி உள்ளே போய் ராஜேஸ்வரி நீலாம் ஒரு பொம்பளை ஆடி அப்படின்னு கேட்க, என்னாச்சு உனக்கு இப்போது என்ன வேணும் அப்படின்னு ராஜி எஞ்சிருக்கிறாங்க. ஏஞ்சதும் அன்னப்பண்ணி நேராக போயிட்டு ராஜி கழுத்தை பிடிச்சி, இங்கே பாரு நீ பண்ண கேவலமான வேலைக்கு உன்னை என்ன பண்ண தெரியுமா? அப்படியே இப்போவே உன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு உன்னெல்லாம் கொன்னுடி. நீலாம் இந்த பூமிக்கு பாரம், இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் நீனு அப்படின்னு அன்னப்பொண்ணி பயங்கர கோவத்தோட ராஜி கழுத்தை பிடிச்சி நடிக்கிறாங்க. ரஞ்சிதாவனே விடுங்க விடுங்கன்னு சொல்கிறல, விடுங்க, எதுக்கு இப்போ இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், தேவையில்ல பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா செக்யூரிட்டி கூப்பிட்டு உங்களை இந்த இடத்த விட்டு இழுத்துட்டு போய் வெளியே தள்ளி சொல்லிடுவேன் செக்யூரிட்டி அப்படின்னு ரஞ்சிதா கூப்பிட்றாங்க. அன்னப்பொண்ணே ஏய் வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்க புரியுதா? தேவையில்லாம் என்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காது. ராஜேஸ்வரி நீலாம் ஒரு பொம்பளையாடி, ஏன்டி இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்ருக்க? கேவலமான வேலைனா எதை சொல்கிறீங்க இப்போ நீங்கள்? எதை சொல்கிறேண்ணா? ஏண்டி நீ எதுவுமே பண்ணவே இல்லையா? நீ என்னென்ன வேலை பார்த்துருக்கன்னு உனக்கு தெரியாதா? ஓ அதை சொல்கிறீங்களா? உங்கள் மல்லி வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? எனக்கு தெரியும் அந்த மல்லி வந்து உங்கள்கிட்ட சொல்லுவான்னு. ஏன்னா அவளுக்கு தான் போகிறதுக்கு இடம் கிடையாது.
அவளுக்கு உங்களை விட்டால் வேறு யாரும் கிடையாது, உங்களுக்கு அவளை விட்டால் வேறு யாரும் கிடையாது. அதனால் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா பேசிக்கிட்டீங்களா? அட ஆமாங்க, நான் கனடாவிலேருந்து கிளம்பி இங்கே வந்தது என் தம்பி பேரில் இருக்கிற சொத்தையும் என் பேருக்கு மாற்றத்துக்கு தான். ஏன்னா எனக்கு அங்கே நிறைய பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு. அந்த பிஸ்னஸை எப்படியா சரி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் நினச்சேன், நம்ம தம்பி தான் இருக்கானே இந்தியாவில், அங்கே உன்னை போய் ஏமாற்றி சொத்து எல்லாத்தையும் நம்ம பேரில் மாற்றிட்டோம்னா நமக்கு இருக்கிற பிஸ்னஸ் கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம் அப்படின்னு அந்த ஒரே ஒரு குறிக்கோளோட தான் நான் இங்கே வந்தேன். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த மல்லிங்கிற ஒரு பாம்பு காலை சுற்றின மாதிரி அவன் கூடவே இருந்துட்டு எனக்கு இடைஞ்சலாகவே இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக திட்டம் போட்டு அந்த கம்பெனியுடைய பேரை கெட்ட பேர் ஆக்குற மாதிரி பேப்பரில் ஒரு ஆடு கொடுத்தேன். அதை பார்த்து கொந்தளித்த நம்ம விஜய்க்கு இன்வெஸ்டர்கள் மூலிமா பிரச்சனையாக உண்டு பண்ணேன். அப்புறம் கம்பெனி அக்கௌண்ட்டில் எல்லா பணத்தையும் ஏன் அக்கௌண்ட்டுக்கு மாற்றினேன். செக்கை பவுன்ஸ் ஆக வச்சேன். அதுக்கப்புறமா நான் அந்த நாவலர் கூடவனை எரித்தேன். ஏன் அந்த உண்மைலாம் தெரிஞ்சு போய் மல்லி விஜய்கிட்ட சொல்ல போகும்போது மேலே கார் ஓட்டு மோதி அந்த மல்லியை விஜயை பார்க்க விடாமல் தடுத்தேன். இப்படி எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன். இப்போ நீ என்ன பண்ண போகிற சொல்லு பார்க்கலாம். உங்களால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா விஜய் என்ன முழுசாக நம்புகிறான். அது மட்டும் இல்லை, நான் ஆல்ரெடி விஜய்கிட்ட ஒரு வெத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டேன். இனி என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? விஜயோடைய எல்லா சொத்தையும் எல்லா பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பையும் என் பேருக்கு மாற்ற போகிறேன். சொல்லப்போனால் விஜய் இனிமே ஒன்றுமே இல்லை, அவன் ஒரு டம்மி பாவா தான். இனி எல்லாமே இந்த ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரி அனுக்கோவா எல்லாமே இப்போது மாறப்போகுது. இப்போ நீ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ராஜேஸ்வரி ரொம்ப நக்கலாக சிரிச்சிட்ருக்காங்க. நம்ம அண்ணன் உடனே, ஓ அப்படியா ராஜி, சரி நான் என்ன பண்ணுறேன் நீயே பாப்படி. நீ ரொம்ப ஆணவத்தோடு சிரிக்காத, புரியுதா? இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நீ நடுத்தருக்கு வர நேரம் வரதான் போகுது. நீ சொல்கிறியே விஜய் முட்டா பையன் ஏமாந்துட்டான்னு சொல்லி, அதே விஜய் மாப்பிள்ள உன்னுடைய உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள தான் போகிறாரு. நீ அதை பார்க்க தாண்டி போகிற. பரவாயில்லையே, இந்த மல்லிவுட் சேர்ந்து நீங்களும் நல்லா மல்லி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. பேசுங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க. ஆனால் என்ன உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ராஜு சொல்லிவிட்டு செக்யூரிட்டியை கூப்பிட்டு அன்னப்பொண்ணி இழுத்துட்டு போய் வெளியவும் தள்ளுறாங்க. அன்னப்பொண்ணி ரொம்ப சோகமாக வெளியே வராங்க. மல்லி பார்த்தா தூரமாக நின்றுட்டுருக்காங்க. பெரியமா என்னாச்சு பெரியமா? நான் தான் சொன்னல அப்போவே அங்கே போகாதீங்க, அவள் எதனா பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லி. நீங்கள் கேட்டிங்களா? பாருங்கள், ஆளை வச்சு உங்களை பிடிச்சிட்டு வெளியே தள்ளிட்டு போகிறா. அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு சொல்ல, விடுமல்லி, நான் சொன்னல நாரதர் கலக்கும் நன்மையில் தான் முடியும்னு. எப்படியோ நான் போட்டு திட்டப்படி நான் பண்ணதை சாதிச்சுக்கிட்டேன். வா போகலாம். இப்போது என்ன பெரியமா சொல்கிறீங்க? ஒன்றும் புரியல. வா புள்ள நான் சொல்கிறேன் அப்படின்னு அன்னப்பொண்ணி மல்லி அடிச்சுட்டு ஸ்டேஷன் போகிறாங்க. ஸ்டேஷன் போனதும் மல்லி, ஐயோ பெரியமா நான் வரல, விஜய் எம்எல்ஏ ஏற்கனவே கோவமாக இருக்கார், அவர் போய் பார்த்தா தடவை பிரச்சனையாகும். அது மட்டும் இல்லை, அவர் அவங்க அக்காவை பற்றி நம்ம எது சொன்னாலும் கண்டிப்பாக அவர் நம்ப மாட்டார் பெரியமா. வேணாம் பெரியமா, இங்கே பிள்ள நான் சொல்கிறல, வா நின்று. உள்ளே போய் விஜயை பார்க்குறாங்க. விஜய் ஒன்றே, இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? திரும்ப என்ன சொல்ல போகிறீங்க? எங்கள் அக்கா நல்லவ இல்லை, எங்கள் அக்கா மோசக்காரி அப்படின்னு சொல்ல போகிறீங்க, அவ்வளோதானே? திரும்ப எங்கள் அக்கா பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் அப்புறம் வேறு மாதிரி பேசிடுவேன். இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, எனக்கு தெரியும் உங்கள் அக்கா மேலே நீங்கள் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க. பரவாயில்ல, நல்லது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு உங்கள் அக்கா சரியான ஆளான்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க மாப்பிள்ளை. உங்கள் அக்கா எப்படியாப்பட்டவன்னு உங்கள் அக்காவே வாயால் சொன்ன ஒரு வீடியோ இருக்குது, கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு அன்னப்பொண்ணி ஒரு வீடியோ காட்டுறாங்க. என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம அன்னப்பொண்ணி போயிட்டு ராஜிட்ட பேசினாங்க இல்லையா, ராஜி கூட எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தான் வாயாலேயே விஜயோட சொத்தை எதுக்கு அடையத்துக்கு இங்கே வந்திருக்கேன், அதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி சொன்ன எல்லாத்தையும் நம்ம அன்னப்பொண்ணி புடவைக்கு இடையில ஃபோனை மறைச்சி வச்சு அதை அழகாக வீடியோ எடுத்துருக்காங்க. அதை போட்டு காட்டுறாங்க. அதை பார்க்கவும் ஒரு பக்கம் மல்லி அதிர்ச்சி வராங்க, இன்னொரு பக்கம் நம்ம விஜய் அதிர்ச்சி வராரு. விஜயால் பேசவே முடியல. விஜய் இவ்வளோ நாளாக தான் யாரை ஒரு தெய்வம் மாதிரி நம்பினார், தன்னுடைய அடுத்த அம்மாவாக பார்த்தாரு. ஆனால் அவங்க அக்கா விஜயை ஒரு சாதாரண மனுஷனோட மதிக்கலை. கூட போன தம்பிக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி சொத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணினேன். இப்போது விஜய் ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். இன்னும் 2 வருஷத்துக்கு விஜய் ஜெயிலில் தான் இருக்க போகிறான். அதுக்கப்புறம் எல்லாமே என் பேருக்கு மாற்றிடுவேன். என்கிட்ட ஒரு அடிமை மாதிரி அவன் வேலை செஞ்சாகணும் அப்படின்னு ராஜேஸ்வரிலாம் பேசுனதை கேட்டு விஜய் அப்படியே நொடிஞ்சு போயிறாரு. உடஞ்சி போன விஜய் பயங்கரமாக அழுகிறாரு. அழுது மட்டும் இல்லாமல் என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு மனமாற மன்னிப்பு கேட்குறாரு நம்ம விஜய். மல்லியால் என்ன சொல்கிறதுன்னு தெரில. விஜயை பார்க்கும்போது மல்லிக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அழாதீங்க விஜய் அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு, இல்லை மல்லி, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன், ஆனால் எங்கள் அக்கா இப்படியாப்பட்ட கேவலமான பிறவியாக இருப்பான்னு சத்தியமாக எதிர்பார்க்கல, என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு டக்குன்னு விஜய் மல்லியோட காலை பிடிச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாரு.